வணக்கம், வாழ்க. நம்ம இன்றைக்கி பார்க்க வந்து ரீஎம்ப்ளாய்மெண்ட். ஸோ அதுக்கு நம்ம வழக்கமாக வந்து ஹெச்ஆர் போகிறோம். ஹெச்ஆரில் அந்த ப்ரீட்மெண்ட் இங்கே இருக்கு பாருங்கள். ப்ரீட்மெண்ட் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த ரீஆர்டர் போடணும். உதாரணமாக மார்ச் 30 போயிருப்பார், ஏப்ரல் 30 போயிருப்பாங்க. நம்ம ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் மட்டும் போட போதும். இந்த ஆர்டர் மட்டும் போடணும். எம்ப்ளாயி போட்டு அவரை எம்ப்ளாயி போட்டு கோ கொடுத்திங்கன்னா நேம் வரும். நம்ம இதை வச்சு இங்கே வந்து நான் பண்ணிட்டேன், நேம் வரும். இதை வச்சு என்ன பண்ணணும், சும்மா ஆர்டர் ஃபஸ்ட்டு போடணும். இந்த ஆர்டரு போடணும். ஸோ இங்கே என்ன ஒரே ஆர்டர் தான் போடணும். என்னென்னா இங்கே இருக்கிற இந்த ரிட்டைர்மெண்ட் ஆர்டர் மட்டும் போட்டால் போதும். வேறு எந்த ஆர்டர் போட தேவையில்லை. ஒன்று போட்டால் போதும். ஒன்று போட்டால் போதும். அவர் எக்ஸாம்பிளாக மாறிடுவார். நான் ஆக்சுவலாக ஆர்டர் போட்டேன். நான் வந்து ஆர்டரு போட்டேன். எக்ஸாம்பிளாக மாற்றிருப்பார். ஸோ அந்த நம்பரை எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் வந்து ஃபைனான்ஸ் போகிறேன். ஃபைனான்ஸ் போயிட்டு இங்கே வந்து அந்த பேரோல் போகிறேன். பேரோலில் இதை வந்து எம்ப்ளாயி டைப் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறேன். நம்ம ஆஃபீஸில் எல்லா எக்ஸாம்பிளையும் காட்டும். ஸோ லாஸ்ட் இயர் இப்போ பண்ணது எல்லாம். இப்போ நான் பண்ணது இவங்களுக்கு தான் பண்ணேன். இந்த நம்பரை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் ஹெச்ஆர் போயிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளை மாற்றிட்டேன். ஹெச்ஆரில் போய்ட்டு இந்த ஐடியை வச்சு புதுசாக நான் க்ரியேட் பண்ணேன். ஹெச்ஆர் போகிறேன். ஸோ இந்த ஐடியை வச்சு நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் பண்ண போகிறேன். எம்ப்ளாயி ப்ரொஃபைல் போகிறேன். இதில் போயிட்டு இங்கே இருக்கு பாருங்கள், க்ரியேட் நியூ எம்ப்ளாயி. அதை கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ண ரெண்டு காமிக்கும் பாருங்கள். ஹையர் டைப்புன்னு இருக்குது, நியூவாக ரீஎம்ப்ளாய்டு. நான் வந்து ரீஎம்ப்ளாய்டு ஏற்கனவே நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க. மார்ச் 30 ரிசைன் ஆகிட்டாங்க. இல்லை ஏப்ரல் 30 போயிடுவாங்க, இல்லை மே 30 அது மாதிரி போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மே 30 வராது. ஸோ அதான் ஜூன் 30 அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓத்துறேன். கொடுத்த உடனே எக்ஸாம்பிளாகி நம்பர் கேட்கும். இந்த நம்பர் காப்பி பண்ணது இங்கே அப்ளை பண்ணிட்டேன். கண்டினியூ இங்கேயே ஆர்டர் போடுற நம்பரை எக்ஸாம்பிளாகி மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணணும். சூப்பர்வேஷன் அவங்க தராங்க பாருங்கள். சூப்பர்வேஷன் அதாவது சூப்பர்வேஷன் நம்ம தரோம். ஸோ அதுக்கு வந்து அதை மட்டும் கொடுத்துட்டு ஆர்டர் வந்த பிறகு நம்ம கணினி தரோம். ஸோ வந்து சூப்பர்வேஷன் உடனே இங்கே நமக்கு நேம் வருது. கீழே பாருங்கள் ஆக்ஷன் வருது பாருங்கள். கீழே வந்து நேம் வருது. இதுதான் அவருக்கு. ஸோ வரலன்னு சொல்ல போகிறீங்க. இங்கே வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்துருக்கு. இந்த ஆர்டர் தான் நம்ம இங்கே தான் பண்ண போகிறோம். இங்கே தான் ஆக்ஷன் கொடுக்க போகிறோம். ஆக்ஷன் கொடுக்குறோம். கொடுத்துட்டு டாக்குமெண்ட்லாம் கேட்கும். அது என்ன சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து ஆல்ரெடி நான் ஃபில் பண்ணதாக காட்டுது. இங்கே நேம் வந்து வந்துடும். இது காலி அது மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஜாயினிங் டேட் தப்பாக இருக்கு பாருங்கள். கண்டிப்பாக ஜாயினிங் டேட்டு தப்பாக இருக்கும். எப்போ நம்ம வந்தாலும் சரியாக இப்போது நம்ம ஆஃபீஸில் வந்து 2025. ஸோ மே மாதம். இப்போ நம்ம வந்து ஒரு மாதம் வந்திருக்கு. உங்களுக்கு ஏப்ரல் கொடுங்க. உங்களுக்கு என்ன வருதோ அந்த ஆர்டர் கொடுங்க. ஸோ நமக்கு மே மாதம் வந்துருக்கு. மே 1. இது ஃபர்னூன்னு கொடுங்க. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக முக்கியமாக வந்து அதாவது டேட் ஆஃப் அதாவது எண்ட் டேட் எப்போ வரைக்கும் இருக்காங்க அவங்க எண்ட் டேட் இதிலே நம்ம கொடுத்துட்றோம். ஸோ ரிட்டைர்மெண்ட் டேட் வந்துச்சு. இங்கே எண்ட் டேட் எங்களுக்கு மார்ச் 31. உங்களுக்கு அதே மாதிரி சில பேர் ஜூன் மாதம் வந்தால் நமக்கு 2020 அதாவது ஜூன் வரைக்கும் 2026 வரைக்கும் வரும். ஸோ அதை வச்சு டேட் பார்த்து அவருக்கு என்ன வரணுமோ அதை போடுங்க. எண்ட் டேட் போட்டுருங்க. எண்ட் டேட்டு போட்டுருங்க. வேறு எதுவும் நீங்கள் மாற்ற தேவையில்ல. எல்லா காலம் ஃபில் பண்ணுங்க. முடிஞ்சும் மோஸ்ட்லி பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுக்குறோம். லோட் ஆகுது. ஸோ புதுசாக ஐடி வந்துடும். நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்துடும். இதெல்லாம் ஃபில் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வந்து எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். ஸோ மானிட்டர்லாம் ஃபில் பண்ணுங்கள். இந்தியன் நம்ம இந்தியன் டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணால் நேம் வந்துடும். இந்து. ஸோ இது மாதிரி டைப் பண்ணி நீங்கள் போடுங்க. ஸோ கம்யூனிட்டி, ஸோ பிசி நம்ம என்ன இருக்கோ போடுங்க. அது என்னவோ உங்களுக்கு என்னவோ அதை போடுங்க. ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் அது. ஸோ அதை ஃபில் பண்ணுங்கள். கேஸ்க்கு கேட்குது. கேஸ்க்கு வந்து கொடுங்க. இதெல்லாம் நீங்கள் கொடுத்ததெல்லாம் நீங்கள் கொடுத்துடுங்க.
ஸோ இங்கே வந்து ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் எஸ் கொடுங்க, மறக்காமல் ஃபிட்னஸ் வந்து எஸ் கொடுங்க. எல்லாம் ஃபில் பண்ணிட்டு எங்கள் அப்பாயின்மெண்ட் நம்பர்லாம் கேட்கும். நமக்கு சிஓ போட்ட ஆர்டர் இருக்கும், அந்த ஆர்டரில் இருக்கிற நம்பரை நீங்கள் இங்கே போடுங்க. ஸோ ரீஆர்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிஓ போட்ட அந்த நாக்காயின் வந்துருக்கும், அதை அதை போடுங்க. 35 256 இது மாதிரி -B2. ஸோ அது மாதிரி நீங்கள் அதை போடுங்க, அதை ஃபில் பண்ணுங்கள். அப்பாயின்மெண்ட் டேட் எப்போ ஆர்டர் கொடுத்தாங்க அந்த டேட் போடுங்க. அதை 1ஆந்தேதி போடலாம், நமக்கு இப்போ 1ஆந்தேதி. நம்பர் அதே நம்பர் நீங்கள் போடுங்க. அப்பாயின்மெண்ட் நம்பர் எங்களுக்கு 1 வந்திருக்கு, 1 கொடுக்குறோம். இது மாதிரி அப்பாயின்மெண்ட்லாம் போட்டுட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுங்க. இது மாதிரி எல்லாம் ஃபில் பண்ணுங்கள், எல்லாம் மதியம் ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. 5 நிமிஷத்தில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நியூ நம்பர் வந்து நியூ ஐடி வந்துடும். இங்கே வந்து கேட்டகரி அவங்க பிஜி என்ன கேட்டகரி வர்றாங்க, ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். பிஜியா பிடியா அவங்கன்றாங்க. ஸோ பிஜின்றதால் பிஜி கொடுங்க, பிடினா பிடி கொடுங்க. கேட்டகரி வந்து சூஸ் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி போஸ்ட்டு எந்த போஸ்ட்டு பர்மனன்ட் போஸ்ட் தான், இப்போ எல்லாமே மோஸ்ட்லி பர்மனன்ட் போஸ்ட் தான். ஸோ பிஜி போடுங்க. அப்போ அதே வந்து பர்மனன்ட் போஸ்ட், அதே வந்து பே பேண்ட் பிஜிஆர் பிடிஆர் கொடுங்க. போஸ்ட் வந்து பிடிஆர் பிஜி கொடுத்துட்டு பேண்ட் அதுவே எடுத்துக்கும், அதே பேண்ட் எடுத்துக்கும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. பேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதுவே ஷோ ஆகும், அப்படியே கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு ரிவ்யூ பண்ணுங்கள். அப்படியே பாருங்கள், எல்லாம் வந்து ரிவ்யூ பண்ணுங்கள். எல்லாம் போட்டிருப்போம் பார்த்துங்க. இங்கே முக்கியமாக வந்து கேட்டகரி ஆதார் கார்டு அப்லோட் பண்ணணும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர், பேங்க் பாஸ்புக், லோன் சர்டிஃபிகேட்டு. ஹெச்ஓடி என்ன சொன்னவங்க இல்லை, சிஓ ஆர்டர் தான், சிஓடி ஆர்டர் தான் நம்ம இங்கே போடுவோம். குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் எம்எஸ்சி தான் ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்குவோம். ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு அதான் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் தான் ஃபிட்னஸ். அப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், ஸோ அது பிஎட் அதை கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி என்ன இருக்குதோ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். இதை வந்து ஏறக்குறைய நீங்கள் ஒரு 7 எழுத்து ஒரு 7 கண்டிப்பாக 7 8 அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நம்பர் வரும். சூஸ் பண்ண ஒவ்வொன்றா ஆதார் கார்டு சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு சூஸ் ஃபைல் போகிறீங்க, ஆதார் கார்டு சூஸ் பண்ணுறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஸோ எல்லாமே இந்த காலத்தில் எல்லாமே ஃபில் பண்ணணும், எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் போகும். இங்கே வந்து ஆதார், ஸோ வந்து ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. ஸோ அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க, அப்லோட் கொடுங்க. முக்கியமாக வந்து அப்லோட் பண்ணும்போது இந்த அப்லோட் குரூப் சூஸ் பண்ணுங்கள், அது இம்பார்ட்டன்ட். அப்லோட் குரூப் சூஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அப்போ தான் அப்லோட் ஆகும். ஸோ அப்லோட் குரூப்பை சூஸ் பண்ணுங்கள், அப்லோட். ஸோ இது மாதிரி தான் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். எல்லா காலமே மோஸ்ட்லி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் விட்டாலும் கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை சூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணணும். அதை தவிர மற்ற எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒவ்வொன்றா சூஸ் பண்ணுவாங்க லைனாக எல்லாத்தையும். நீங்கள் இதில் நீங்கள் மோஸ்ட்லி வந்து 2-3 ஃபைல் ஒன்றாவும் போடலாம். ஸோ வந்து இங்கே நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே சூஸ் பண்ணிட்டு அதே ஃபைலில் நீங்கள் போடலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ பேங்க் போட்டு உதாரணமாக பர்த் சர்டிஃபிகேட்லாம் வந்து தேவையில்லை. அதுக்கு வந்து நம்முடைய சர்டிஃபிகேட்டே போதும். எல்லாத்துக்குமே இது பர்த் சர்டிஃபிகேட்டே போதும். அது குவாலிஃபிகேஷன் அதே போதும், அதே வச்சிடலாம். அதே வச்சிடலாம். குவாலிஃபிகேஷன் ஆக இருக்கட்டும். அப்புறமா வந்து மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஸோ அது வந்து பர்த் சர்டிஃபிகேட் இது எல்லாத்துக்கும் நம்ம ஒன்றே ஃபில் பண்ணலாம். இது மாதிரி ஃபில் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா இது இன்சியேட்டரில் ஃபைனான்ஸில் ப்ராசஸில் வந்துடும். ப்ராசஸில் சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு ஐடி வந்துடும். ப்ராசஸில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணணும். எல்லாம் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு ப்ராசஸில் போயிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா பில் குரூப்பெலாம் சூஸ் பண்ணாதீங்க, எதையும் பண்ண தேவை. ப்ராசஸ் போயிட்டு டைரெக்டாக சர்ச் பண்ணிங்கன்னா சர்ச் மட்டும் கொடுங்க, எதுவும் பண்ணாது. சர்ச் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து அவங்களுடைய நேம் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம ஐடி க்ரியேட் பண்ணோம், புது ஐடி. நன்றி, வணக்கம்.